இந்த மாதிரி அதி கனமழை பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும், எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களை அவங்க சொல்றது இல்ல. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. அதனால வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செயலாளரும் இந்த குற்றச்சாட்டு அதுக்குதான் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும். இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க? நான் அதுக்கு பதிலா கேள்வி கேட்கிறேன். மழையை ஒரு நிமிஷம், நார்மலா பெய்யற மழையை இவ்வளவு அக்யூரேட்டா பெய்யும் அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருப்போம்னு சொல்றாங்க. சரி, நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யும்ன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? அது கூட அங்க இல்லீங்களே. ஏங்க, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன், அதே தவிர இன்னொன்னு சொல்றேன். நார்மலா மழை வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டு இருக்கணுமா இல்லையா? எப்ப போனாங்க அங்க மந்திரிகள்? எப்ப போனாங்க? நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துகிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல, இருந்தாலும் நான் கேட்கிறேன். நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுல இருந்து அங்க யாராவது இருந்தாங்களா? இல்லீங்களே. நார்மல் மழை மாதிரி வரும், சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே. சோ குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுவுங்க. ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்கிறேன் உங்களுக்கு. இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன். 4000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு, வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு? 42% தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை, நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை எங்க போட்டீங்க? அந்த நம்பர் ஏன் மாறுது? வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க, எங்க 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லி இருந்தா நாங்க ஏற்பாடு பண்றோம் பேசுறீங்களா? என்ன அநியாயம்! நான் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை. அங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்கிறேன். 92% சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் 42 பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் நல்லா இருக்கு. நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்லிருப்பாங்க. நீங்க 92 சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம். நீங்களே இல்லங்க 92 இல்ல 42 சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க. எங்களை கேளுங்க, நாங்க பதில் கொடுக்கிறோம். அங்க கேளுங்க, 4000 கோடியில 42 தான் செலவழிச்சிருக்கீங்க சென்னையிலன்னா, இன்னும் டாப்ளரை வச்சுட்டு இன்ச் பை இன்ச் மழை கேக்குறீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.